குட் ஈவினிங். 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல சப்ளிமெண்டரி செக்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிற சாப்டர் ஜிம் கார்பெட் அ ஹண்டர் டர்ன் நேச்சுரலிஸ்ட். இந்த சாப்டரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவர் தான் அவர். ஹண்டர்னா வேட்டைக்காரர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹி வாஸ் அ ஹண்டர் ஹூ டர்ன் இன்டு அ நேச்சுரலிஸ்ட். இந்த ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். Jim Corbett, a hunter turned naturalist. Edward James Corbett, popularly known as Jim Corbett, was a British wildlife photographer, hunter, tracker, naturalist and a writer. அவர் வந்து ஒரு வேட்டைக்காரர், இயற்கை ஆவலர். நேச்சுரலிஸ்ட்னா இயற்கை ஆவலர் அப்படின்னு அர்த்தம். ரைட்டர், ஒரு எழுத்தாளரும் கூட. He has hunted a number of man-eating tigers and leopards in இந்தியா. மனிதர்களை அதுவே சாப்பாடா சாப்பிடக்கூடிய டைகர்ஸ், புலி, அப்புறம் லெப்பர்ட்ஸ்னா சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அவர் வேட்டையாடி இருக்கார். He had a lot of experience with tigers and other wild animals to shoot with his cinefilm camera. அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த புலிகளோடையும் மற்ற மிருகங்களோடையும். அவர் தன்னுடைய ஃபிலிம் கேமரால அதை ஷூட் கூட செஞ்சு வச்சிருக்கார். கார்பெட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு ஹண்ட் அலோன் அண்ட் ஆன் ஃபுட். அவர் தனியாவே தான் வேட்டையாட விரும்புவர். அப்புறம் வெறுங்கால் he used to hunt on foot. He often hunted with Robin, his dog. Though he was an expert hunter, he admired wildlife. அவர் வந்து ஒரு வேட்டைக்காரரா இருந்தாலும் இயற்கையை வந்து பயங்கரமா he admired wildlife. இந்த இந்த வைல்ட் லைஃப் இருக்கு இல்லையா, இத வந்து அவர் ரொம்ப ரசிச்சார். He did not like to kill wild animals for pleasure or sport. தன்னோட சந்தோஷத்துக்காகவோ இல்ல ஒரு விளையாட்டுக்காகவோ அந்த மிருகத்தை வந்து கொல்லணும்னு அவர் நினைச்சது கூட கிடையாது. But he did not hesitate to kill man-eating tigers or leopards. மனிதர்களே ஆகாரமா உணவா நினைச்சு வந்து இந்த புலி கொல்லும் இல்லையா, அத வந்து அவர் வந்து கொல்றதுக்கு வந்து தயங்கல. He did not hesitate to kill man-eating tigers or leopards. He hunted these animals only to help people and only at the request of the government. மக்களை காப்பாத்துறதுக்காகவும் இல்ல ஒரு கவர்மெண்ட் ஒரு ரிக்வெஸ்டா இவர்கிட்ட வச்சதுன்னா மட்டும்தான் இவர் வந்து இந்த மிருகங்கள்லாம் வேட்டையாடி இருக்கார். He took no joy from the kill. He often said that not against the law of nature, but against the law of human. இது வந்து இயற்கை எதிர்த்து கிடையாது, but it is against laws of human அப்படின்னு இவர் நினைச்சாரு. யாரு? ஜிம் கார்பெட். அவரை பத்தி தான் நம்ம இந்த கதையில பாக்குறோம் இல்லையா. So next, according to his theory, a tiger starts eating humans when they grow old or get hurt. இந்த டைகர் புலி வந்து எப்போ வந்து மனிதர்களை சாப்பிடும் அப்படின்னா, ஒண்ணு வயசாயிடுத்தோ இல்லாட்டி வந்து தனக்கு அடிபட்டு இருந்த சூழ்நிலையில மட்டும்தான் அது வந்து மனிதர்களை வந்து சாப்பிடுமா. as they cannot run fast, they start killing humans. வயசானா என்ன ஆகும், அதால அந்த வேகத்துல ஓட முடியாது இல்லையா. சோ they start killing humans. அப்பதான் மனிதர்களை வந்து கொல்ல ஆரம்பிக்குது. People cannot run as fast as animals, so they become easy prey. மனிதர்களால இந்த மிருகம் ஓடுற அளவுக்கு வந்து ஓட முடியாது இல்லையா. இப்ப மான் வந்து எவ்வளவு வேகமா ஓடும், துள்ளி இந்த சீட்டாவோ ஒரு லெப்பர்ட் இதெல்லாம் வந்து பயங்கரமா ஓடுறது, ஈவன் டைகர். ஸோ பீப்புள் கான்ட் ரன் as fast as animals. அதுக்குதான் மனிதர்கள் வந்து மிருகத்த அளவுக்கு வேகமா ஓட முடியாது. அதனால்தான் மிருகங்களுக்கு வந்து இரையா ஆயிடுறாங்க. After eating human flesh once, a tiger will not eat any other flesh. மனிதர்களை ஒரு நேரம் அது சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற எந்த மாம்சத்தையுமே அது வந்து சாப்பிடாதான். These tigers are called man eaters. இந்த மாதிரி மனிதர்களையே சாப்பிட புலிய வந்து என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா man eaters அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். His first man-eating tiger hunt was the Champavat tiger. இந்த மாதிரி மனிதர்களையே இரையா சாப்பிட்டு இருந்த இந்த டைகர், இந்த புலிய வந்து ஃபர்ஸ்ட் ஹண்ட் பண்ண அந்த டைகர் பேர் வந்து
சம்பாவத், அதுதான் the சம்பாவத் டைகர் அப்படின்னு சொல்றாங்க. It was a Bengal tigress responsible for nearly 436 deaths in Nepal and Kumaon area of India. Tigressனா பெண் புலி. It was a Bengal tigress responsible for 400 436 ஒரு மனிதர் உயிரை வந்து எடுத்திருக்கு இன் நேபாள் அண்ட் குமான் ஏரியா ஆஃப் இந்தியா. இந்த 2 இடம் இந்தியால இருக்கிற 2 பகுதியிலையும் இவ்வளோ இறப்பு வந்து நடந்திருக்கு. Her attacks have been listed in the Guinness Book of World Records as the highest numbers of fatalities from a tiger. Fatalitesனா an occurrence of death by accident. இதுதான் மீனிங்கா சொல்லப்படுறது. ஃபெட்டாலிட்டிஸோட அர்த்தம் இதுதான். உயிர் இழப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ ஃபெட்டாலிட்டிஸ்னா உயிர் இழப்பு. From a tiger. She was shot in 1907 by Jim Corbett. யாரால கொல்லப்பட்டது இந்த சம்பாவத் டைகர்? இந்த ஜிம் கார்பெட் அவரால தான். என்ன வருஷம்? 1907. அப்பதான் இந்த டைகர் சம்பாவத் டைகரை வந்து கொல்லப்பட்டது. The tigress began her attacks in a Rupal village in western Nepal, Himalayas. எங்க ஆரம்பிச்சது அதோட அட்டாக்ஸ் வந்துன்னா ரூபால் வில்லேஜ், நேபாளோட வெஸ்ட் சைட், அதாவது ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் நேபாள் ஹிமாலயாஸ், அங்கேதான் தன்னோட வேட்டை வந்து தொடங்க ஆரம்பிச்சது. மனிதர்களை வந்து மேன் ஈட்டர்ஸா எப்ப ஆரம்பிச்சதுன்னா இந்த இடத்துல இருந்தான். Hunters were sent to kill the tiger, but she managed to escape from them. நிறைய வேட்டைக்காரர்களை வந்து அனுப்பிச்சாங்களாம் இந்த டைகரை கொல்றதுக்கு. ஆனா அந்த பெண் புலி வந்து சர்வசாதாரணமா தப்பிச்செடுத்தான். The Nepalese army, after failing to capture or kill the tiger, drove her across the border into India. எப்ப அவங்களால முடியலையோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்டர், இந்த அவங்க வந்து இந்த புலிய வந்து இந்தியா பார்டர் அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்தாங்களாம். There she continued her killings in the Kumaon district. அங்கேயும் தன்னோட வேட்டையை, தன்னோட கொல்றதை வந்து அது தொடங்கிட்டே தான் இருந்ததாம், கண்டினியூ பண்ணிட்டு. All her kills happened during the daylight. பகல் பொழுதுலதான் அது மொத்தமா நடக்குமா தன்னோட வேட்டை எல்லாமே. After several incidents, people stopped going into the forest. இதனாலே என்ன ஆகும், இந்த மாதிரி மனிதர்களையே வந்து அது ஒரு இரையா ஆக்குறதுன்னா மனிதர்களுக்கு வந்து பயமா இருக்கும் இல்லையா காட்டுக்குள்ள போறதுக்கு. மனிதர்கள் எப்போ வந்து காட்டுக்கு போவாங்க, ஒரு ஃபயர்வுட்டை கலெக்ட் பண்றதுக்கோ இல்லாட்டி ஒரு பழம், ஒரு வேறு, மத்த வேற ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கிறதுக்காக தானே அவங்க காட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரி ஒரு பயம் வந்துடுதுன்னா எப்படி அவங்க காட்டுக்குள்ள போக முடியாது இல்லையா? சோ அதனால என்னாச்சு, ஆஃப்டர் செவரல் இன்சிடென்ட்ஸ் பீப்புள் ஸ்டாப் கோயிங் இன்டு தி ஃபாரஸ்ட் டு கலெக்ட் ஃபயர்வுட், fruits, roots and other things. They were terrified to go out. அப்படியே பயந்து நடுங்குவாங்க. அப்படியே அந்த டெரிஃபைட்னா ரொம்ப பயப்படுறது, அதுதான் அப்படி சொல்றாங்க. And refused to leave their huts for work after hearing her roar from the forest. அண்ட் அவங்க வீட்டுல இருந்து அந்த தன்னோட குடிசையில இருந்தே வேலைக்கு வந்து போகவே மாட்டாங்களாம். எப்போ அந்த புலியோட சத்தம் வந்து அப்படின்னு கேக்குறதுன்னா அப்ப வந்து அவங்க அந்த காட்டுக்குள்ளேயே போக மாட்டாங்களாம், பயங்கரமா தயங்குவாங்களாம். The British government requested Jim Corbett to help the villagers. He agreed to hunt down the man-eater. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஜிம் கார்பெட்டை ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து இந்த மேன் ஈட்டரான இந்த புலிய வந்து வேட்டையாட முடிவு எடுக்கிறார். ஏன் வந்து அவர் முடிவெடுக்கிறாருன்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவர் வந்து கெஞ்சி கேட்கறாங்க. ஏன் கெஞ்சி கேட்கறாங்க, நிறைய பேரோட உயிரை வந்து அந்த புலி எடுத்துருது இல்லையா, நிறைய மனிதர்களோட உயிரை எடுத்துருது இல்லையா, அவங்களாலையும் காட்டுக்கு போய் தன்னோட வேலையும் பாத்துக்க முடியல, போறதுக்கும் பயமா இருக்கு. இந்த காரணத்தினால அவங்களும் போக முடியல. இதனாலேயே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இவரை வந்து கேட்டிருக்காங்க கெஞ்சி, இந்த மாதிரி இந்த வில்லேஜஸ், இந்த கிராமத்துல வாழ்ற மக்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காகவே அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. He camped in the Kumaon district and started tracking the tigress. அவர் என்ன பண்ணாராம், ஒரு அந்த குமான் டிஸ்ட்ரிக்ட்ங்கிற இடத்துல கேம்ப் போட்டுண்டாராம். அப்புறம் எப்படி போறது, அதோட திசை, அதோட நடை, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ராக் பண்ணாராம். எப்படி போறது, அதோட அசைவுகள், அதெல்லாம் ட்ராக் பண்றதுதான் இதுல பண்ணிருக்கார். He moved around the villages and restricted the activities of man eater.
இந்த கிராமத்தை சுத்தியூர அவர் போயிட்டே இருந்திருக்கார். ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா கட்டுப்படுத்துறது. அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் தி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் மேன் ஈட்டர். அவர் எங்கெல்லாம் அது நடமாடுறதுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னா அது எப்படி அதை தடுக்கலாங்கிறத ஒரு யோஜனை வந்துடும் இல்லையா. ஸோ ரெஸ்ட்ரிக்டட்னா என்ன, கட்டுப்படுத்துறது, அதுதான் அர்த்தம் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல மீனிங் லிமிட்டெட் எக்ஸ்டென்ட், இவ்வளவு தூரம் தான் அதால நடமாட முடியுங்கிற மாதிரி அவர் செஞ்சுட்டார். ஆஃப்டர் செவரல் அன்சக்சஸ்ஃபுல் அட்டெம்ப்ட்ஸ் கார்பெட் மேனேஜ் டு கில் த டைகர் when it killed a 16-year-old girl in the village near Champavat and left a trail of blood which Corbett followed. அது எப்ப அவர் மேனேஜ் பண்ணாரு கொல்றதுக்கு, அந்த புலி ஒரு 16 வயது, when it killed a 16-year-old girl in the village, எந்த கிராமத்துல, சம்பாவத், and it left a trail of blood which Corbett followed. இவர் ஃபாலோ பண்ணிட்டே போறாரு, அதோட நடமாட்டங்கள்லாம் கவனிச்சுட்டே இருந்திருக்காரு இல்லையா. சோ அப்பதான் அவர் நிறைய வாட்டி அவர் அன்சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. உடனே அவரால இந்த பெண் புலிய கொல்ல முடியல. அதோட தீவிரமா அதை கண்காணிச்சு அதோட ஒரு அசைவும் பார்த்துதான் அவரால் ஃபாலோ பண்ண முடிஞ்சிருக்கு இந்த புலிய. ஆஃப்டர் a whole day of pursuit, Corbett had to abandon the hunt, decided to use villages and to organize a bait the next day near Champa River. பெயிட் அப்படின்னா அது ஒரு இறை கொடுக்கறதுக்கு. இப்போ ஒரு மீனை ஒரு கடல்ல இருந்து பிடிக்கிறாங்கன்னா அந்த மீன் வலையில இருந்து என்ன பண்ணுவாங்க, இத்தனோண்டு ஒரு சாப்பாடு துண்டு அந்த மாதிரி அந்த வலையோட தண்ணியில போட்டாங்கன்னா ஏதோ தனக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு அந்த மீன் நினைக்கும் இல்லையா. சோ டக்குன்னு அது வாய் திறந்துன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடுன்னு நினைச்சு இவங்க தூண்டில போடுவாங்க, ஆனா டக்குன்னு மீனை பிடிச்சிருவாங்க. அதே போலதான் இந்த புலிய பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. After a whole day of pursuit, Corbett had to abandon the hunt, decided to use villages. அந்த கிராமத்துல இருக்கிற மக்களோட உதவி, அவளோட உதவியும் அணிஞ்சு, and to organize a bait the next day near the Champa River. இந்த மாதிரி ஒரு தூண்டில் போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பெயிட் அப்படின்னு சொல்றது. தூண்டில் உணவா ஒண்ணு காமிச்சு அதை வேட்டையாட பார்த்திருக்காங்க. எந்த இடத்துல, சம்பா ரிவர் அந்த இடத்துக்கிட்ட. With the help of Tahsildar of Champavat, the bait was organized with about 300 villages. அந்த ஊர் தாசில்தாரோட உதவி அவரோடையும் அணிஞ்சு the bait was organized with about 300 villagers. 300 கிராமத்து மக்களோட உதவியோட செஞ்சிருக்காங்க இந்த வேட்டைய. The next day, Corbett shot the tigress dead near the Chathar Bridge in Champavat. 1 minute. Sorry for the trouble. With the help of Tahsildar of Champavat, the bait was organized with about 300 villages. இதுதான் பார்த்தோம். The next day, Corbett shot the tigress dead near the Chathar Bridge in Champavat. அடுத்த நாள் கார்பெட் இந்த டைக்ரஸ், இந்த பெண் புலிய கொன்னுட்டார். எந்த இடத்துக்கிட்ட, சத்தார் பிரிட்ஜ். இந்த சம்பாவத் இடத்துல சத்தார் பிரிட்ஜ்னு ஒரு இடம், அங்கதான் இது கொல்லப்பட்டது. A cement board was erected marking the place where tigress was finally brought down. ஒரு சிமெண்ட் போர்டு எழுப்பினாங்க. எரெக்டட்னா எழுப்புறது. மார்க்கிங் த பிளேஸ் where the tigress was finally brought down. இந்த மாதிரி இந்த பெண் புலி கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சொல்லப்படுறதுக்காக ஒரு சிமெண்ட் போர்டு எழுப்பப்பட்டது. A postmortem on the tigress showed the upper and the lower canine teeth on the right side of her mouth were broken, the upper one in half, the lower one right down to the bone. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டைக்ரஸ், இந்த பெண் புலிய கெனைன் டீத் அப்படின்னா கோரை பற்கள் அப்படின்னு நம்ம தமிழ சொல்வோம். கோரை பற்கள்னா தமிழ சொல்வோம்.
சோ இது வந்து உடைஞ்சு போயிருந்ததா அவங்க வந்து கவனிக்கிறாங்க. This injury was a result of an old gunshot from a game hunter who failed to track and kill it. இது வந்து இந்த இன்ஜுரி எதனால நடந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க இல்லையா? சோ அவங்க அப்போ பண்றதுதான் தெரிய வருது. முன்னாடி ஒரு கேம் ஹண்டர், இந்த விளையாட்டுக்காக மிருகங்களை வந்து வேட்டையாடுறவங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கன்ஷாட் நடந்திருக்கு, அப்பதான் இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கப்படுறது. இந்த இன்ஜுரி எப்ப நடந்ததுங்கிறது அப்ப தெரிய வருது. According to Corbett, probably this injury prevented her from hunting her natural prey and hence she started to hunt humans. அதனாலயோ என்னமோதான் இந்த புலி மனிதர்களை வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த அளவுக்கு பல்லாம் கூர்மையா இருந்தா தானே அதால மிருகங்களை வந்து வேட்டையாட முடியும். சோ இதுனா இந்த காரணத்தினாலதான் இந்த பல் வந்து இப்படி உடைஞ்சு போயிருக்கு. இந்த காரணத்தினாலதான் மனிதர்களை வந்து அது இரையா பயன்படுத்த ஆரம்பிச்சுது அப்படின்னு இவருக்கு தெரிவிக்க வருது. யாருக்கு? கார்பெட்க்கு. ஜிம் கார்பெட் வாஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் கேம் ஹண்டிங். இவர் வந்து இதுக்கு வந்து அகெயின்ஸ்டா இருக்காரு, கேம் ஹண்டிங் அகெயின்ஸ்டா. இந்த கேம் ஹண்டிங்கிறது என்னன்னா, any wild animal being hunted for animal products that is for used for recreation. ஏதாவது ஒரு மிருகத்தை வந்து வேட்டையாடுறது எதுக்காக வேட்டையாடுவாங்கன்னா, ஏதாவது ஒரு அனிமல் ப்ராடக்டோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ரீக்ரியேஷன் பர்பஸ், அதுக்காக தான் இது வேட்டையாடப்படுறது. இவரு வந்து இது எதிர்த்து இருந்திருக்காரு. எதிர்த்து இருந்திருக்கார். He promoted the association for, he went on lecturing tours to educate the people about your natural heritage and need to conserve forests and their wildlife. He promoted the Association for Preservation of Game and All India Conference for the Preservation of Wildlife. இவர் வந்து இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அசோசியேஷன் ஃபார் பிரிசர்வேஷன் ஆஃப் கேம், அதுக்கும் அப்புறம் ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஃபார் பிரிசர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், இது ரெண்டுத்துக்குமே அவர் வந்து அவரோட பங்கு அளிச்சிருக்கார். He played a key role in establishing India's first national park in the Kumaon Hills, the Haley National Park in Uttarakhand. இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிச்சிருக்கார். எங்கன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இன் குமான் ஹில்ஸ். அந்த பார்க் பேரு ஹேலி நேஷனல் பார்க். அது எந்த இடத்துல இருக்கு? உத்தரகாண்ட் டிஸ்ட்ரிக்ட், இந்தியால இருக்கு. இட் வாஸ் இனிஷியலி நேம்ட் ஆஃப்டர் லார்ட் மால்கோம் ஹேலி. இவரோட பேருக்கு பின்னாடிதான் இது வந்து இந்த நேஷனல் பார்க்க சூட்டப்பட்டதுக்கு இந்த பேர்ல. ஜிம் கார்பெட் டைட் ஆன் 19th April 1955. இவர் எப்ப இறந்து போயிருக்கார்? 19th April 1955. The park was renamed in 1957 as the Jim Corbett National Park. 1957 இந்த பார்க்கே வந்து திருப்பி பேரை மாத்தப்படுறது. என்னன்னு? ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் அப்படின்னு. It was named after him to honor his role in establishing this protected area in 1930s. இந்த பேர் எதுக்கு அவருக்கு வந்து கொடுக்கப்படுது, இந்த பட்டம் எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா, இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவா அவர் மாத்துறாரு இல்லையா 1930 அந்த டைம் பீரியட்ல. அதனாலதான் இந்த பார்க்க வந்து இவரோட பேர்ல மாத்தப்படுறது. எந்த பார்க்க வந்து மாத்தப்படுது? ஹேலி நேஷனல் பார்க்குங்கிற பேரை, இந்த பார்க்கோட பேரை தான் இவரோட பேர் வச்சு நேஷனல் பார்க்கா கூப்பிடப்பட்டிருக்கு. இந்த சாப்டர்ல இருக்கிற கிளாசரி பகுதி இப்ப நம்ம சாப்டர் டிஸ்கஸ் பண்றத நம்ம பார்த்திருக்கோம். ஹெசிடேட் அப்படின்னா என்ன? இங்கிலீஷ்ல பாஸ் பிஃபோர் சேயிங் ஆர் டூயிங் சம்திங். ஒரு மாதிரி தயங்கிறது, அதுதான் அந்த தயங்கலுக்கு தான் ஹெசிடேட் அப்படின்னு சொல்லப்படுறது. ஃபெட்டாலிட்டிஸ் அண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் டெத் பை ஆக்சிடென்ட். உயிரிழப்பு, அந்த உயிரிழப்புகளை தான் ஃபெட்டாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. ரெஸ்ட்ரிக்டட்,
லிமிட்டெட் எக்ஸ்டென்ட். இந்த டைக்ரஸோட இந்த பெண் புலியோட நடமாட்டத்தை வந்து அவர் கட்டுப்படுத்துறாரு இல்லையா? சோ கட்டுப்படுத்துதல், அதுக்குதான் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லப்படுறது. பர்சியூட், பர்சியூட்னா சர்ச், தேடுறது, நோக்கத்தில், என்ன நோக்கத்துல பண்ணப்படுறது அந்த வேலை, அததான் பர்சியூட் அப்படின்னு சொல்றோம். என்ரோச்மெண்ட், என்ரோச்மெண்ட் அப்படின்னா டு அட்வான்ஸ் பியாண்ட் யூஷுவல் லிமிட்ஸ், ஒரு அத்துமீறது, அததான் என்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. பிரிசர்வேஷன், பிரிசர்வேஷன்னா ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பது, அதுதான் பிரிசர்வேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுதான் கிளாசரி பகுதி நம்ம டெக்ஸ்ட் புக்ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஜிம் கார்பெட், a hunter turned naturalist, இந்த சப்ளிமெண்டரி ரீடிங் பகுதியை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, இதோட நான் இந்த கிளாஸை நிப்பாட்டிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல, நம்ம சாப்டர்ல கொடுக்கப்பட்டிருக்கிற டாபிக்கை நம்ம பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.